Hi guys, இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங். ஒரு ESXi அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப முக்கியமான ட்ரபிள் ஷூட்டிங் இது. ESXi லெவல்ல முக்கியமான ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் வந்து போறது. நீங்க ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா இந்த இஷ்யூ அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த சிச்சுவேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஹோஸ்ட் எப்பெல்லாம் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகும், எப்பெல்லாம் டிஸ்கனெக்ட் ஸ்டேட் போகும் அப்படிங்கிறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த செஷன்ல நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ESX ஹோஸ்ட் வந்து எந்தெந்த சினாரியோல நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகும், அப்படியே நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சுன்னா பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு vCenter இருக்குது. இந்த vCenterல பாத்தீங்கன்னா 2 ESX ஹோஸ்ட் ரன் ஆகுது, சரிங்களா? ஸோ அதுல இந்த 2 ESX ஹோஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் போயிட்டு நெட்வொர்க் பிசிக்கல் அடாப்டர் பாருங்க. ஸோ 6 அடாப்டர் இருக்கும். இதுல ஒவ்வொன்றுலையும் பாத்தீங்கன்னா 6 அடாப்டர் இருக்குது. இதுல ஐம் கோயிங் பிரைமரி அடாப்டர் வந்து இந்த VMNIC 0. இந்த VMNIC 0 டவுன் அப்படின்னா ஹோஸ்ட் வந்து டவுன் ஆகும். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த VMNIC 0 டவுன் ஆச்சு அப்படின்னா ஹோஸ்ட் வந்து டவுன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலா இந்த ஹோஸ்ட் வந்து டவுன் பண்ண போறோம், நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் கொண்டு வர போறோம். ஓகே, அப்ப இந்த நிக்க வந்து டவுன் பண்ண போறோம். அதை எப்படி டவுன் பண்றோம் அப்படின்னா VM லெவலில் டவுன் பண்ணுவோம். ஓகேங்களா? பண்ணோன்னே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தென் இப்போ இந்த ஹோஸ்ட்ல வந்து இந்த கிளஸ்டர்ல பார்த்தீங்கன்னா HA எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். HA வந்து எனேபிள் ஆயிருக்குது. இந்த ஹோஸ்ட்ல 02 அப்படிங்கிற ஹோஸ்ட்ல வந்து பாருங்க எத்தனை VM ரன் ஆகுது. ஸோ 3 VM ரன் ஆகுது. ஒரு VM பவர் ஆஃப்ல இருக்குது, ஒரு VM பவர் ஆன்ல இருக்குது, இன்னொரு VM வந்து கிளஸ்டர் VM. இதை விட்டுருங்க நீங்க. ஸோ அப்போ ஒரு VM வந்து பவர் ஆன்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் ஆக போகுது. அப்போ இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ESXi இருக்கு இல்லையா, ESXi இதோட ESXi வந்து 02. ஸோ இந்த 02 ESXi இருக்குது. இதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டவுன் ஒன் ஆஃப் த நெட்வொர்க் கார்டு. அப்போ ஒரு நெட்வொர்க் கார்டு டவுன் பண்ணா அந்த ESXi என்ன மாதிரி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டவுன் த பிரைமரி அடாப்டர் NIC 1 வந்து டவுன் பண்றேன். NIC 2 டவுன் பண்றேன். டவுன் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ பண்றப்ப இங்க என்ன ஆகும் பார்க்கலாம். இப்போ இந்த ESXi பிங் பண்ணி பார்ப்போம். பிங் ESXi IP. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிங் ஆகல அப்படின்னா நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் பிங் ஆகும். ரெக்வஸ்ட் டைம் அவுட் வருது. சின்ன கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் வந்துடும். ஸோ இப்போ HA என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ பேக் எண்ட் லைன் நடக்குன்னு சொல்லிடுறேன். தேர் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். அந்த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கம்யூனிகேட் பண்றப்ப ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போச்சு அப்படின்னா the HA will restart the VM to another host. சரிங்களா? the HA will restart the VM to another host. பார்த்தீங்கன்னா நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு. இந்த இஷ்யூ நீங்க ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா அடிக்கடி பார்ப்பீங்க. வாரத்துக்கு ஒன்று கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஆல்சோ ஒன் ஆஃப் த முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின், ட்ரபிள் ஷூட்டிங் கொஸ்டின். இது என்னோட ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுன்னா என்னென்ன ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது மெயினான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அண்ட் ஆல்சோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்க, VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறப்ப இது தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் ட்ரபிள் ஷூட்டே பண்ண முடியும். அப்படிப்பட்ட செஷன் இது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு, சரிங்களா? ஹோஸ்ட் டவுன் மீன்ஸ் உங்களுக்கு ஹோஸ்ட் வந்து பிங் ஆகாது அண்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடும். நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சு அப்படின்னா HA will restart the VM to another host. HA வந்து என்ன பண்ணும், இந்த VM ரீஸ்டார்ட் பண்ணி வேற ஹோஸ்ட் கொண்டு போகும். தென் இந்த ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HA வந்து எனேபிள் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன்.
இதில் இப்போ இந்த ஹோஸ்ட்டில் வந்துட்டு டாஸ்க் வந்தீங்கன்னா இதில் தெரியும் எந்த டைம் வந்து ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த டைம் வந்து ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிருக்குன்னு பார்த்துக்கலாம். டைம் ரொம்ப முக்கியம். ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போட்டு போன டைம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த டைம் வச்சு தான் நம்ம வந்து ட்ரபிள் ஷூட்டே பண்ண முடியும். ஸோ ஹோஸ்ட் எப்போ நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிருக்கு, இந்த போயிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 7:22 AM காமிக்குது. இதில் 7:20 ஓகேங்களா. ஸோ 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிருக்கு. தென் அதுக்கடுத்து என்ன ஆயிருக்கு, ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போனோடனே the HA will restart the VM to another host. HA வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். பட் ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஹோஸ்ட்ல இருந்து HA வந்து அந்த VM ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஹோஸ்ட்டுக்கு போகும். பட் இந்த ஹோஸ்ட்ல வந்து இனஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும், இனஃப் ரிசோர்ஸ் இருக்கணும். இனஃப் ரிசோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ ஆக்சுவலி இப்போ ரீஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா அந்த ஹோஸ்ட்ல இனஃப் ரிசோர்ஸ் இல்லை, அதனால் ரீஸ்டார்ட் ஆகலை. HC VM பார்த்தீங்கன்னா ஸ்டில் டிஸ்கனெக்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்குது. சரிங்களா, இது வந்து ரீஸ்டார்ட் ஆகணும். இந்த VM HA வந்து டவுன், ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபைன். ஸோ ஈவெண்ட்ஸில் போங்க. ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து என்னென்ன ரீசன்னால ஹோஸ்ட் டவுன் ஆகும் அதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர வேண்டியது என்ன அப்படின்னா S1 டிக்கெட் வரும். சரிங்களா, செவியாரிட்டி 1 டிக்கெட். இன்சிடென்ட்ல வந்து சர்வீஸ் நோவில் வந்து செவியாரிட்டி 1 டிக்கெட் வரும். அண்ட் ஆல்சோ அந்த ஹோஸ்ட் டவுன் சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். மெயிலுக்கு வந்து ஒரு அலர்ட் வரும். அஸ் வெல் அஸ் S1 டிக்கெட் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ S1 டிக்கெட் கிரியேட் ஆகுது அப்படின்னா தேர் இஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஏன் அதை ஹியூஜ் இம்பாக்ட் நம்ம சொல்றோம்னா அந்த ESXல இருக்கிற VMs எல்லாமே ரீஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ அது ஹியூஜ் இம்பாக்ட் தான் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, ஒரு S1 டிக்கெட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து RCA சப்மிட் பண்ணணும். அதை இதுக்கடுத்து பார்க்கலாம் RCA சப்மிட் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஒரு S1 டிக்கெட்டுக்கு வந்து RCA சப்மிட் பண்ணணும். S1 டிக்கெட் வந்து எல்லாத்துக்குமே S1 டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ESS ஹோஸ்ட் டவுன் ஆனால் S1 டிக்கெட் வரும். ரொம்ப ரேர் நிறைய கேஸ் மட்டும் தான் S1 டிக்கெட் வரும். ஸோ திஸ் இஸ் கன்சிடர் as S1 டிக்கெட். சரிங்களா, செவியாரிட்டி 1 டிக்கெட். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ½ an hourல வந்து அது என்னன்னு சொல்லி பார்த்தே ஆகணும். ஸோ அதை ரெஸ்பாண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து விச் மீன்ஸ் இந்த டிக்கெட் அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஒர்க்கிங் பர்பஸோ அல்லது வெயிட்டிங் ஆன் வெண்டரோ வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுக்கு சொல்யூஷன் என்னவோ நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஸோ ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட்டு. ஓகே, ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகுது அப்படின்னா என்ன நடக்கும்னா HA will restart the VM to another host. அது ஃபர்ஸ்ட் நடக்கும். செகண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் வந்து எப்போ நாட் ரெஸ்பாண்டிங் போச்சுங்கன்னு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணுறப்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த டைமிங் அண்ட் ஆல்சோ இஃப் நீங்கள் வந்து ஒரு VM கேஸ் ரைஸ் பண்ணுறீங்க, இந்த ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு என்னன்னு செக் பண்ணுங்க சொல்லி நீங்கள் ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் த டைம் ஸ்டாம்ப், எந்த டைம்ல அது நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சு அப்படிங்கிறத கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் லாக் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸாக்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் முதல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட், ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது அதோட கான்ஃபிகர் போயிட்டு நெட்வொர்க் அடாப்டர்ஸ், இந்த நெட்வொர்க் அடாப்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. தென் ஸ்டோரேஜ் அடாப்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் அடாப்டரில் வந்து இங்கே ஆஃப்லைன் இருந்துச்சு அப்படின்னா டவுன் அர்த்தம். நெட்வொர்க் அடாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்லைன் டவுன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டவுன் இருந்துச்சுன்னா அது வந்து டவுனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இருந்தால் we can assume that நெட்வொர்க் அடாப்டர் தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நோட் பண்ணிட்டே வாங்க. அந்த ஹோஸ்டோட ILO ஆர் IDRAC லாகின் பண்ணணும். ILO ஆர் IDRAC லாகின் பண்ணி ரிமோட் கன்சோல் எடுக்கணும். எடுத்து அந்த ஹோஸ்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அந்த ஹோஸ்டோட ஸ்டேட்டஸில் மேபி அந்த ஹோஸ்ட் வந்து PSOD எரராக இருக்கலாம், அல்லது அந்த ஹோஸ்ட் வந்து ஹங் ஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது அது ரீஸ்டார்ட் ஆகலாம், அல்லது பவர் ஆஃப்ல கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், பட் நமக்கு தெரியாது. நீங்கள் நாட் ரெஸ்பாண்டிங் இருந்தால் பிஹைண்ட் வேரியஸ் ரீசன் இருக்கும். அதை கண்டுபிடிக்க தான் நம்மளோட வேலை. அது பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. சரிங்களா, அப்ப அது எதுக்காக நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சுன்னு பார்க்கணும். அப்ப நீங்க அதை வந்து கன்சோல்ல தான் பார்க்கணும். அந்த ஹோஸ்ட் வந்து ஷட் டவுன்ல பவர் ஆஃப்ல இருக்கா,
ஹங் ஸ்டேட்ல இருக்கா அல்லது ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கா, பிஎஸ்ஓ எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து செக் பண்ணணும். இப்ப அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. என்னென்ன சினாரியோலாம் இது வந்து ஹங் ஸ்டேட் போகும், என்னென்ன சினாரியோலாம் பிஎஸ்ஓ எரர் வரும், என்னென்ன சினாரியோலாம் அது பவர் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சு அப்படின்னா 2 பிரச்சனை தான் இருக்கணும். ஒன்று லாஜிக்கல் இஷ்யூவா இருக்கணும் அல்லது பிசிக்கல் இஷ்யூவா இருக்கணும். பிசிக்கல் ஃபெயிலியரா இருக்கணும் அல்லது லாஜிக்கல் ஃபெயிலியர். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போச்சு அப்படின்னா there may be a physical failure or logical failure. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஃபெயிலியர் என்னென்ன வரும் அப்படின்னா அந்த ஹோஸ்டோட ஹார்ட்வேர் என்னது, ரேம், டிம் இருக்கு இல்லையா, டிம்னு என்ன, மெமரி. ரேம் சொல்றோம், நம்ம ரேம் சொல்லுவோம். அதை வந்து ஆக்சுவலி ரேம்னு சொல்ல மாட்டோம், நம்ம டெக்னிக்கலா வந்து டிம்னு சொல்லுவோம் அல்லது மெமரின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த ஹோஸ்ட் வந்து டவுன் ஆகும். சரியா? மேபி அந்த ரேம் வந்து லூஸ் கான்டாக்டா இருக்கலாம் அல்லது அந்த ரேம் வந்து ஃபால்ட்டியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சினாரியோல அந்த ஹோஸ்ட் வந்து டவுன் ஆயிரும். இந்த மாதிரி டவுன் ஆகும், நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகும். அப்ப நாட் ஓன்லி ரேம், நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. சிபியூ ஃபெயிலியர் ஆயிரும், மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிரும், ரெய்டு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ சிபியூ ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் பவர் ஆனே பண்ண முடியாது. மதர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்மளால பவர் ஆனே பண்ண முடியாது. ரேம் மெமரி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளால பவர் ஆன் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி பிளாங்க் ஸ்டேட்ல நிற்கும். இதெல்லாம் ஒரு ஒரு டைப்பு. ரெய்டு கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. இந்த ரெய்டு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா பவர் ஆன் ஆகும், அதுல பாத்தீங்கன்னா பூட் ஆகாது. இப்ப நான் சொல்றது எல்லாமே என்னோட ஆபீஸ்ல நான் ரியல் டைமா நான் பார்த்த இஷ்யூஸ். ஓகேங்களா? சொல்றத அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இனிமேல் தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் நீங்க கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க, ஒரு டேட்டா சென்டர் போங்க, அப்ப இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கோங்க. ஓகே, ஸோ ரெய்டு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது வந்து பவர் ஆன் ஆயிருக்கும், பட் அது கன்சோல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா பூட் உள்ள போயிருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாங்க் ஸ்கிரீன்ல ஒரு எரர் வந்து நிற்கும். So RAID controller is nothing but connecting the hard disk. RAID controller அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்றது. சரிங்களா? அந்த RAID controller ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா பூட் ஆகாது. இந்த மாதிரி தான் இஷ்யூ வரும். இந்த மாதிரி ஒரு எரர் வந்து நிற்கும் முன்னாடி. ஸோ அப்போ நம்ம we can assume that there is issue with RAID controller. See, ஒரு சர்வரை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க் ஆகும். பட் RAID controller ஃபெயிலியர்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் எரர், இந்த எரர் தான் வரும். RAID கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் எரர் வரும். போஸ்ட் கம்ப்ளீட் ஆகும், கம்ப்ளீட் ஆகி இந்த எரர்ல வந்து நிற்கும், ஓஎஸ் உள்ள போகாது. ஸோ ஓஎஸ் உள்ள போகல, இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா யூ கேன் அசியூம் தட் தேர் இஸ் இஷ்யூ வித் RAID கண்ட்ரோலர். அல்லது இதை நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? இந்த மாதிரி தான் இருக்கும். RAID 5 failed, found virtual disk that are failed, இந்த மாதிரி தான் எரர் வரும். ஓகே, இதை நீங்க எகைன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த டிவைஸ் அந்த ஹார்ட்வேரோட ILO அல்லது ஐடியாக்ல லாகின் பண்ணி அதில் செக் பண்ணிக்கலாம். சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போயிட்டு RAID கண்ட்ரோல் இருக்கா ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை அதே மீறி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் AHS லாக் கலெக்ட் பண்ணணும். ILO HPயா இருந்தால், டெல் இருந்தால் TSR லாக் கலெக்ட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த வெண்டர் கேஸ் ரைஸ் பண்ணுங்க, அந்த லாக் அட்டாச் பண்ணுங்க. தென் வெண்டர் வில் அனலைஸ், தென் அவங்க சொல்லிடுவாங்க இதான் RAID கண்ட்ரோலர் பிரச்சனை அப்படின்னா அது வாரண்டியில் இருக்கு அப்படின்னா they will arrange the field engineer, they will arrange the component, அதை பார்ட் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. then they will replace the RAID controller. once RAID controller replace பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பூட் ஆயிரும் பவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ சேம் ரேம் இப்போ ஒரு மெமரி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து
பவர் ஆனே ஆகாது அல்லது பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த மாதிரி சினாரியோல நீங்க வந்து இதுதான் பிரச்சனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ILO அல்ல ஐடியாக்கு லாகின் பண்ணி இந்த RAM ஸ்லாட்டை பார்க்கணும். பார்த்துட்டு அதில் ஏதாவது கிரீன் கலர் போல ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா அசியூம் தட் RAM தான் இஷ்யூன்னு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மோரோவர் நீங்க இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணாலும் சரி ஐடென்டிஃபை பண்ணாலும் சரி ஹார்ட்வேர் வந்துட்டு ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஹவர் இட் இஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதை நம்ம வந்து ஒன்று பண்ணலாம். லைக் ரேம் தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சா ஒன்று அந்த ரேமை ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லாட்டா இருக்கும். ஒரு மதர் போர்டு, இந்த மதர் போர்டில் ரேம் ஸ்லாட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாட்டா இருக்கும். இதுல வந்து சீரியல் நம்பர் இருக்கும், லைக் நேம் இருக்கும் 1A 1B 2A 2B 2C அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்கிற ரேமை நீங்க ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். இதுல ரேமை நீங்க வந்து இன்செர்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதை நீங்க எடுத்துட்டு இதுல ஸ்வாப் பண்ணி பாருங்க. ரேம் ஸ்வாப் பண்றது இதுல இருக்க ரேம் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ரேம் எது இஷ்யூவா அல்லது அந்த போர்ட் எது இஷ்யூவான்னு சொல்லி நீங்க ஸ்வாப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களால் முடியல அப்படின்னா நீங்க கேஸ் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஏஹெச்எஸ் லாக்ல தெளிவா இருக்கும், ரேம் தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்கும். ஸோ அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். சரிங்களா? இப்போ ரேமை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மதர் போர்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான், CPU ப்ராசஸருக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அதெல்லாமே ஃபெயிலியர் ஆனாலும் இந்த மாதிரி தான் வந்து வரும். அண்ட் ஆல்சோ நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆகும் சம்டைம்ஸ். நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆனாலும் இந்த மாதிரி தான் எரர் வந்து வரும். ஸோ நான் ஐ திங்க் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நெட்வொர்க் கார்டில் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் நெட்வொர்க் கார்டு எப்படி இருக்கும், HPI கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. HPI கார்டு ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அந்த மாதிரி ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங் போகும். அந்த மாதிரி டைம்ல நெட்வொர்க் கார்டை மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வரும். அது PCIe இருந்தா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். PCIe ஸ்லாட். இது ஒரு ரேக் சர்வர், டெல்லோட ஒரு பவரேஜ் R640 ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரோட ரியர் வியூ காமிக்கிறேன். ஸோ இந்த ரியர் வியூவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரியர் வியூ, இந்த ரியர் வியூவில் இதில் நெட்வொர்க் கார்டு, நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆனாலும் இந்த நெட்வொர்க் போர்ட்டை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த நெட்வொர்க் போர்ட்டை அல்லது PCI ஸ்லாட்டில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாலும் PCI ஸ்லாட்டில் இருக்கிறதையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். மேபி சம்டைம்ஸ் நெட்வொர்க்கில் பிரச்சனை இருக்காது, நெட்வொர்க் கேபிள்லாம் ப்ராப்பராக தான் இருக்கும், பட் சுவிட்சில் இருக்க கனெக்ஷன் பிரச்சனை இருக்கும். இங்கேருந்து ஒரு கேபிள் சுவிட்சில் போய் கனெக்ட் ஆகும் இல்லையா, அந்த சுவிட்சில் இந்த இஷ்யூ பார்த்துருக்கேன். இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, நாட் ரெஸ்பாண்டிங்ல இருக்குது. செக் பண்ணி பார்த்தது அந்த சுவிட்சில் இந்த கேபிள், இதில் இந்த நெட்வொர்க் கேபிள் வந்து சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சுவிட்சில் இருக்க போர்ட் ஃபெயிலியர் ஆகி ஹோஸ்ட் டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூவும் சம்டைம்ஸ் வந்து வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் கார்ட்ஸ், HPI கார்ட்ஸ், இது மூலமாக இது ஃபெயிலியர் ஆனாலும் இந்த ஹோஸ்ட் வந்து டவுன் ஆகும். ஸோ என்னென்ன ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், மெமரி, மதர் போர்டு, ரைட் கண்ட்ரோலர், நெட்வொர்க் கார்டு, நிக் கார்டுன்னு சொல்லுவோம், நெட்வொர்க் கார்டுன்னு சொல்லுவோம், HPI கார்டு, இதெல்லாம் மெயினான காம்பனன்ட். இந்த காம்பனன்ட்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஹோஸ்ட் வந்து டவுன் ஆயிடும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர். ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர்னால ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆக பார்ப்போம். இப்போ வந்து லாஜிக்கல் ஃபெயிலியர்ஸ் பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த ESXi ஹோஸ்டோட இப்போ ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, அந்த ஹார்ட்வேரோட டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர் வந்து ப்ராப்பராக ரன் ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது. லாஜிக்கல் ஃபெயிலியர்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர் வந்து ப்ராப்பராக ரன் ஆகணும். டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர் ப்ராப்பராக ரன் ஆனாலே பாதி பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட்.
நான் ஒரு செஷனில் சொல்லியிருக்கேன் ஹவு டு அப்கிரேட் த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷனில் நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முக்கியமான டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்பிஐ ஃபிம்மர், ரேட் கண்ட்ரோலர் ஃபிம்மர், பயாஸ் ஃபிம்மர், நெட்வொர்க் கார்டு, அப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டிரைவர்ஸ் ஃபிம்மர். இதெல்லாம் ப்ராப்பராக அப்டேட்டாக இருக்கணும். இது அவுடேட்டடாக இருந்துச்சு அல்லது தப்பானது இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா நம்ம ஹோஸ்ட் வந்து இந்த மாதிரி நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் வந்து போயிடும். அடுத்து உங்களோட ESXi வந்து பேட்ச் அப்டேட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். பேட்ச் அப்டேட் வந்து ப்ராப்பராக, இந்த பில்ட் அப்டேட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு ESXiல பேட்ச் அப்டேட்டும் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் ப்ராப்பராக இருந்தாலே 90% இஷ்யூ சால்வ் பண்ணிடலாம். ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நடக்குது, அது ஒரு இருக்கட்டும். ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நம்ம கையில் கிடையாது. மேபி அந்த ஹார்ட்வேர் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்ன அது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம கையில் கிடையாது. பட் லாஜிக்கல் ஃபெயிலியர் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் அந்த ஹோஸ்ட் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணாம விட்டாலோ, ப்ராப்பராக டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் பண்ணாம விட்டாலோ இந்த இஷ்யூ வரும். ஸோ மேக் ஷுர் தட் ensure always the host should be a latest build version. latest build வந்து அப்டேட் பண்ணணும். each and every quarter once, like 3 months once அல்லது 6 months once வந்து ESX வந்து பேட்ச் ரிலீஸ் பண்ணுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹோஸ்டோட பில்ட் வெர்ஷன் பாருங்க, இதான் பில்ட் வெர்ஷன். ஓகேங்களா, இதான் பில்ட் வெர்ஷன். ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப அவுடேட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணணும், பில்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணணும், விச் மீன்ஸ் பேட்ச் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த ஃபிம்மர் வந்து அப்டேட் பண்ணுறது வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா ILO அல்லது ஐடிடாக்கில் லாகின் பண்ணி அதில் வந்துட்டு அந்த ஃபிம்மர் வெர்ஷன் செக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபிம்மர் வெர்ஷன் வந்து அதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எதில் பார்த்தோம் ஸோ இது வந்து ஒரு ILOட கன்சோல். இது நீங்கள் ILOல லாகின் பண்ணி அதோட ஃபிம்மர் வெர்ஷன் எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் அவுடேட்டடாக இருக்குது, எதெல்லாம் அப்டேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் ஆப்ஷன் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். ஸோ AHS லாக் வந்து நம்ம இங்கே ILOல வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி AHS லாக் இன்ஃபர்மேஷனில் AHS லாக் இருக்கும். ஆக்டிவ் ஹெல்த் சிஸ்டம் லாக் இதை டெவலப் பண்ணிக்கலாம். தென் ப்ராசர் ப்ராப்பராக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே ஓகேங்க பதிலாக வந்து ரெட் மார்க் இருந்தால் தேர் இஸ் எ ஃபெயிலியர். அதே மாதிரி மெமரி இந்த இடத்துல ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா we can assume that மெமரி வந்து டிம், இங்கே பார்த்தீங்களா டிம் 3, 5, 8, 10 இருக்குல்ல, இது ஏதோ ஒரு மெமரி ஃபெயிலியர்னா இந்த இடத்துல இன்ட் மார்க் காமிக்கும். அப்போ நம்ம வந்து மெமரி ரீப்ளேஸ் பண்ணணும். நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் அப்படின்னா இந்த இடத்துல நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் காமிக்கும். ஸ்டேட்டஸ் ஓகேன்னு இருக்கா, ஸ்டேட்டஸ் வந்து இங்கே எரர்னு காமிக்கும். அப்போ we can assume that நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிட்ட என்னென்ன டிவைஸ் இருக்குது அதோட ஃபிம்மர் என்னன்னு சொல்லி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ILOல ஃபிம்மர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபிம்மர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா there is a காலம். இதில் வந்து முக்கியமான ஃபிம்மர் என்ன எதெல்லாம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ஒரு ஃபிம்மர் இருக்குது. இந்த இருக்கா ஃபிம்மர் வெர்ஷன். இது ஈத்தர்நெட்
ஈத்தர்நெட் ஃபிம்மர் வெர்ஷன். அப்புறம் ஸ்மார்ட் அரே அப்படின்னா RAID கண்ட்ரோலர். ஸ்மார்ட் அரே இஸ் நத்திங் பட் RAID கண்ட்ரோலர். சரியா? இதோட ஃபிம்மர் வெர்ஷன். ஹெச்பியோட ஃபிம்மர் வெர்ஷன். அப்புறம் பயாஸ் ஃபிம்மர் வெர்ஷன். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் ஃபிம்மர் வந்து அவுடேட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இது அவுடேட்டட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வெண்டாரோட வெப்சைட் போயிட்டு லேட்டஸ்ட் ஃபிம்மர் வந்து நீங்கள் செக் பண்ணணும். வெர்ஷன் வந்து செக் பண்ணி கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சிடும். இதுக்கு ஒரு வீடியோ நான் ஒரு செஷன் எடுத்திருக்கேன், அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அதை கூட செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அதுக்கடுத்து PSOD எரர், பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத். வாட் இஸ் பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத்? அது என்னென்ன ரீசன்னால வருது அப்படிங்கிறத ஒரு செஷனாக தனியாக எடுத்தேன் நான். அது பெரிய செஷன், அது 1 hour செஷன் எடுத்தேன். அதை பாருங்க PSOD எரர் என்னென்னு. ஸோ ESXi பொறுத்த வரைக்கும் PSOD எரர் வரும், பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத் வரும். இதான் பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத், இந்த மாதிரி வரும். ஸோ இதில் இந்த எரர் எதுக்காக வரும்னா மோஸ்ட்லி இதுவுமே லாஜிக்கல் ஃபெயிலியர், ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ரெண்டுக்குமே இருக்குது. ஹார்ட்வேர் காம்பவுண்ட் ஃபெயிலியர்னா அந்த பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத் வரும், அல்லது டிரைவர்ஸ் அவுடேட்டடாக இருந்தால் இந்த எரர் வரும். இந்த 2 ரீசன் மெயினான ரீசன். ஸோ பர்பிள் ஸ்கிரீன் ஆஃப் டெத் வந்தாலும் நம்ம ESX வந்து நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் வந்து போயிடும். அண்ட் நம்ம ESXiல சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ 100% CPU யூட்டிலைசேஷன், 100% மெமரி யூட்டிலைசேஷன் இருந்தால் நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. நிறைய சொல்ல முடியாது, கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ESXiயோட CPU யூட்டிலைசேஷன் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 100% இருக்கா இல்லை எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்படி 100% இருந்துச்சு அப்படின்னா அது நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் போயிடும். தென் அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு VM பவர் ஆஃப் பண்ணி அந்த ஹோஸ்டோட ரிசோர்ஸை ஃப்ரீ அப் பண்ணீங்கன்னா தென் we can able to power on or we can avoid the not responding issue. அப்புறம் மல்டி பாத் டவுன் அப்படி சொல்லிட்டு சில இது இருக்குது. டேட்டாஸோட பொறுத்த வரைக்கும் மல்டி பாத்னு ஒன்று இருக்கும். இந்த ESXiல கான்ஃபிகர் போனோம்னா இந்த இருக்க பாத்துன்னு இருக்கா, ஸ்டோரேஜ் அடாப்டர் போங்க. ஸ்டோரேஜ் அடாப்டரில் போயிட்டு நம்மக்கிட்ட எந்த ஸ்டோரேஜ் வந்து ஆன்லைனில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுக்கு பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் மல்டி பாத்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவ் இருக்குது. இதில் ஆக்டிவ் அப்படின்னு இல்லாமல் டெட் அப்படின்னு இருக்கும், DEA டெட், ரெகுலர் மார்க் இருக்கும். டெட் இருந்துச்சு அப்படின்னா மல்டி பாத் டவுனு. ஸோ இந்த மல்டி பாத் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. we have to check with ஸ்டோரேஜ் டீம். ஸ்டோரேஜ் டீமில் வந்துட்டு அவங்க சைடில் ஜோனிங் லன் வந்து ப்ராப்பராக அவங்க பண்ணியிருக்காங்களா, ஜோனிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா வந்து செக் பண்ணணும். ஸ்டோரேஜ் டீம் வந்து செக் பண்ணிட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த ஹோஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டிபாத் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே எங்கள் என்வரான்மெண்ட்டில் வந்திருக்கு. மல்டிபாத் நிறைய தான் டவுன் ஆயிருக்கு, அதனாலையுமே ESXi டவுன் ஆயிருக்கு. பட் இது வந்து ரேர் கேஸ் சினாரியோ தான். ரொம்ப அடிக்கடி நடக்கிற சினாரியோ என்னன்னா ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அடிக்கடி நடக்கும், அண்ட் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அவுடேட்டடாக இருக்குது அடிக்கடி நடக்கும். அதனால ESX வந்து நாட் பண்ணி அடிக்கடி போகும். அதை தவிர்த்து PSOD எரர், மல்டிபாத் டவுனு, அப்புறம் பேட்ச் அவுடேட்டடாக இருக்குது, இதெல்லாம் வந்து அப்பக்கப்ப வர்ற இஷ்யூ தான். பட் மெயினான இஷ்யூ ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அண்டு இது டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அவுடேட்டடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90% கவர் பண்ணிட்டேன் இந்த டபுள் ஷூட்டிங்கில். ரிமைன் 10% வந்து அந்த 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 ஸ்பாட்டில் வந்து சம் ரேர் கேஸ் மாதிரி வரலாம். அப்படி வர பட்சத்தில் நம்ம வந்து அந்த டைம் தான் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு 90% சொல்யூஷன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நாட் ரெஸ்பான்சிவ் ஸ்டேட் இருக்குது. நம்ம மறுபடியும் அப் பண்ணணும் அப்படின்னா அந்த ESXiயோட நெட்வொர்க் வந்து அப் ஆகணும். அப்போ நெட்வொர்க் வந்து நம்ம நெட்வொர்க் டவுன் பண்ணோம் இல்லையா, நெட்வொர்க் வந்து நான் இப்போ அப் பண்ணுறேன்.
நெட்வொர்க் அப் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்து அப் ஆயிரும். நாட் ரெஸ்பாண்டிங் வந்து நார்மல் ஸ்டேட் வந்து அது வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல டவுட் இருந்தா கேளுங்க. நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் என்னென்ன டவுட் இருந்தா கேளுங்க. தென் வி கேன் பார்க்கலாம் அல்லது கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ், எனி டவுட்ஸ்? இல்ல டவுட்ஸ் இருக்கா? யா. அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆக்சுவலா வந்து நமக்கு எல்லாமே இந்த ரேம் நெட்வொர்க் கார்டு எல்லாமே வந்து ரெடிடன்சி வச்சிருப்போம். அந்த ரெடிடன்சி தாண்டி இல்ல ரேம் ரெடிடன்சி கிடையாது கைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். CPU ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ரேம் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அது ரெடிடன்சி கிடையாது. RAID கண்ட்ரோலருக்கு ரெடிடன்சி கிடையாது. சரிங்களா? நெட்வொர்க் ரெடிடன்சி இருக்குது. நெட்வொர்க் கார்டுக்கு வந்து ரெடிடன்சி இருக்குது. HPI கார்டுக்கு ரெடிடன்சி இருக்குது. மேபி அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் ரேம் ஃபெயிலியர், CPU ஃபெயிலியர் அண்ட் மதர் போர்ட் ஃபெயிலியர், RAID கண்ட்ரோலர் இதுக்கு ரெடிடன்சி கிடையாது. டவுன் ஆனா டவுன் ஆனது தான். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் இது. நெட்வொர்க் ரெடிடன்சி உண்டு, HPI கார்டுக்கு ரெடிடன்சி உண்டு. அது நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஒரு செஷன்ல சொன்னோம் இல்லையா, நம்ம நிக் டீமிங் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடிடன்சி வந்து பண்ணிக்கலாம். நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க் டவுன் ஆனாலும் இன்னொரு நெட்வொர்க் மூலமா ASX வந்து ரன் ஆகும். பட் அதை நம்ம பண்ணணும். செட்டிங்ஸ்ல வந்து மேனேஜ் பண்ணணும் அதை. ஆமா. எனி டவுட்ஸ் கைஸ்? நம்ம அந்த நெட்வொர்க் சாரி நிக் டீமிங் சொன்னீங்கல்ல, அது நார்மலா நம்ம அடிக்கடி பண்ற மாதிரி இருக்குமா? அப்படி இல்லல்ல, ஒன்ஸ் நம்ம டீமிங் ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ்ல எடுத்தனே. வாட் இஸ் நிக் டீமிங் அப்படி சொல்லு. ஓகே, நீங்க இப்ப பண்ணீங்களா? சோ ஆக்சுவலா நான் முந்தானத்து ஒரு 10 சர்வருக்கு நிக் டீமிங் வந்து நம்மள பண்ணனும். ஓகே ஓகே. சோ அந்த ESX செலக்ட் பண்ணிட்டு அது எனக்கு தெரியும் சார், ஆல்ரெடி நான் பண்ணேன். நேத்து ஒரு 10 சர்வருக்கு நான் தான் நிக் டீமிங் பண்ணேன். சோ அதனால கேட்டேன். பண்ணீங்களா? ஓகே ஓகே. சோ இதுல so manage physical there is option called plus icon. The plus